மாலா, புரிஞ்சுக்க, அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க. அந்த பொண்ணு, அவ சின்ன பொண்ணு தானே. அவ்வளோ கெஞ்சு கெஞ்சுது, பணிவாக பேசுது. இந்த மாதிரிலாம் பேசினோன்னு அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது நமக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மாலா. ஓகே சொல்லு, இருந்துட்டு போட்டும். பேக் சைடு ஒரு ரூம் இருக்குல்ல, அதில் தங்கிக்கிறட்டும் அவங்க. வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறாங்களாம். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. காலையில் வேலைக்கு வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி இருந்தால் ஆள் ஓகே. இந்த மாதிரிலாம் தங்கி வேலை பார்க்குறதுக்குலாம் யாருமே செட் ஆகாது. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லி நான் தான் அப்பயே சொல்கிறேன், 5 பத்து கையில் கொடுத்து வேட்டி விடுங்க அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் முனியமாட்ட சொல்லியிருக்கேன். அவள் ஒரு ஆள் கிடச்சிருக்குன்னு சொன்னா, இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தா. அதனால அந்த ஆள் போதும். என் காலைல வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி வராது. இந்த மாதிரிலாம் தங்கிட்டு வீட்டில் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நமக்கு செட் ஆகாது. அனுப்பிச்சி விட்ருங்க. இங்க பாரு மாலா, பிள்ளைங்க என்ன பண்ண போகுதுங்க? அதுங்க பாட்டுக்கு அதுங்க வீட்டில் இருக்குங்க. நீ உன்னோட வேலையை பாரு. இந்த பொண்ணு வந்து எல்லா வேலையும், சமையல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சு. குடும்பத்தில் பல பிரச்சனையா. அவ்வளோ வசதியாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் 10 15 பேர் வேலைக்கு ஆள் இருந்தாங்க. இப்போ அவங்க நிலமை, வேலைக்கு ஆள் தேட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. என்னைய வந்து தேடுனா ஒரு உதவி கிடைக்கும் தான் அங்கேருந்து இந்த பொண்ணு வந்திருக்கு. சரியா, அதை விடு. நமக்கும் வீட்டுக்கு வேலையால் தேவைப்படுது. இந்த பிள்ளைங்களும் கூட மாட அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுங்க. உனக்கும் கூட தான். என்னென்ன வேலை வேணுமோ அந்த பிள்ளைகள்ட்ட கேளு, அது எல்லாம் செஞ்சு தருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சின்ன பொண்ணு மட்டும் ஸ்கூல் போகிறேங்குது. பெரிய பொண்ணும் படிக்கிற பிள்ளை தான், ஆனால் முடியாதுங்குது. பாவம், 2 பிள்ளைகளையும் இங்கே ஸ்கூலில் சேர்த்து விடுவோம், போகட்டும். அவங்க அம்மா இங்கே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். என்னமால நான் சொல்கிறது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிற ஆள் தானே நீ. உனக்கே இவ்வளோ நான் எடுத்து சொல்லணுமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரேன். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். 3 பேத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படிங்க? ஏற்கனவே நாம் 4 5 பேர் இருக்கிறோம். 5 பேர்கிட்ட இருக்கிறோம். 6 பேர்கிட்ட இருக்கிறோம் உங்கள் அம்மாவையும் சேர்த்து. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள், எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல. இவங்க 3 பேரையும் வச்சுட்டு என்னங்க இதெல்லாம்? ஏதோ காலையில் வேலைக்கு வந்தால் சாயங்காலம் போகிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பிள்ளைகளையும் வச்சுட்டு இந்த வீட்டில் தங்கிட்டு இதெல்லாம் சுத்தப்படுமா? அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரியாகுமா என்ன? அதுக்கு தான் நான் வேணாங்கிறேன். ஏன் 8 பேர் இருந்தா என்ன? எல்லா வேலையும் அந்த புள்ள பாத்துக்கிறேன்னு தானே சொல்லுது. உன் பேர் என்னம்மா? சுசிலாங்கண்ணா. சுசீலாவா? என்ன பேரா இருந்தா எனக்கு என்னங்க? அப்படி சொல்லாத மாலா. இங்க பாரு, பாவமா இருக்கு எனக்கு. உனக்கு பாவமாவே தெரியலையா? நீ எல்லாம் அடுத்தவங்களுக்கு இறக்கப்படுவதானே. இவங்கள பார்த்தா மட்டும் உனக்கு பாவமா தெரியலையா? அந்த குழந்தைங்கள பாரு. மற்ற குழந்தைங்கள வச்சுட்டு, அது பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு எங்க போகும் வரும்? அங்க முடியாத பட்சத்துக்கு தான் நம்மளை தேடி வந்திருக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நம்ம கல்யாணம் பண்ண டைம்ல நமக்கு உதவுனது யாருன்னு நினைச்ச? என் ஃப்ரெண்டு தானே உதவுனா. மறந்துட்டியா? நமக்கு வீடு கொடுத்து தங்க வச்சு. நினைச்சு பாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி. சரி சரி, இப்ப என்னங்கிறீங்க? சரி பரவாயில்ல, விடுங்க, இருக்கட்டும். அப்பாடா, இப்போ அவங்க இருக்கட்டும்னு சொன்னியே. இங்க பாரு சுசிலா, மாலா உனக்கு ரூம் காமிப்பா. அந்த ரூம்ல உங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. பிள்ளைங்க நீ எல்லாம் அங்கே தங்கிக்கோங்க. மற்றபடி வீட்டில் உள்ள வேலை எல்லாரையும் பார்த்துக்க. சரியாம்மா? அண்ணே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியலண்ணே. ஆனா ரொம்ப 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 நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல விடுமா. இதுல எல்லாம் என்ன ஆளா, என்னென்ன பார்க்கணும், எப்படி எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிடு. அப்பதானே அது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன? ஆ, சரிங்க. அக்கா, சொல்லுங்க அக்கா, என்ன வேலை பார்க்கட்டும் ஃபர்ஸ்ட்டு? இங்க பாருங்க, உங்களை வீட்டில் எனக்கு வச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. உன் பேர் என்ன சொன்ன? சுசிலா. உன் வீட்டில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் துளி கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா உன் பிள்ளைங்களையும் இங்கே வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக முடியாது இல்லையா? அதனால ஏதோ என் வீட்டுக்கார்ட்டாச்சும் தாங்க முடியல. உங்களை இங்கே தான் தங்க வைக்கணும் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால சரி, நீங்கள் பரவாயில்ல இருங்க. பிள்ளைங்களை அந்த பின்னாடி உள்ள ஒரு ரூம் காமிக்கிறேன், அங்கே தங்கிக்கோங்க. அப்புறம் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் வீட்டில் நீ பார்த்தது தானே, அதெல்லாம் எல்லாம் தெரியும் தான். ஆ, காலையில் எழுந்து என்ன பண்ணணும் அதுபடி பார்த்துக்கோ. ஆ, சரிங்கக்கா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். காலையில் எழுந்து என்ன பண்ணணும்? வாசல் தெளித்து கோலம் போட்டு இந்த வேலையை முடிச்சிடு. அப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்துடு. கிச்சனுக்கு வந்து காஃபி போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிரு. ரெடியாக வச்சுட்டு வீடெல்லாம் ஒரு தூத்துரு. வீடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் சரி, காலை டிஃபன் ஒர்க்கு ஆரம்பிச்சிடலாம். சரியா? காலை டிஃபன் ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டு டிஃபன் ஒர்க்கு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் சாப்பாடை போட்டுட்டு சாப்பாடு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். திருப்பி அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அதை கழுவிட்டு நீ லஞ்ச் பண்ண ரெடி ஆகலாம். லஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரொட்டீன் இப்படி தான்.
அப்புறம் வீடு கொஞ்சம் போடணுமா, அப்புறம் மாவு அரைக்கணுமா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலை இருக்கும். அப்போ ஈவினிங் டைமில் கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுக்க வேலை நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் நைட்டு டின்னர் பண்ண ரெடி ஆகிடு. ஓகே, டின்னர் பண்ணிவிட்டு நீ கொஞ்சம் தூங்கலாம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இது வீட்டில் எப்படி உன்னோட லைஃப் எப்படி ரொட்டீன் போயிட்டு இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடிலாம் உனக்கு நான் பெரிய அந்த வேலை இந்த வேலை சொல்ல மாட்டேன். வீட்டில் உள்ள வேலை மட்டும்தான். ஆண்டி, அம்மா நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க? எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டில் உள்ள அவ்வளோ வேலையை பார்க்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நீங்கள் ஒரு பொம்பளை தானே, இதுவும் உங்களோட வீடு, நீங்களும் பார்க்கணும் தானே ஆண்டி? என்ன பார்ப்பீங்க? என்ன அதிகமாக ஓவராக பேசுகிற? ஆ, அதான் உங்கள் அம்மாவை பார்க்க சொல்கிறேன்ல, என்னால் பார்க்க முடியாமல் தான் உங்கள் அம்மாவை பார்க்க சொன்னேன். அப்படிங்களா? ஓ, வேலைக்காரியா எங்கள் அம்மா? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குற? இங்கே பாரு, உன் பொண்ணு இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சொல்லி வை சரியா? இல்லைக்கா, சின்ன பொண்ணு அப்படி தான் வாய் பேசும், நான் சொல்லிடுறேன்க்கா. அப்படி இனிமேல் பேச மாட்டா. சரி சரி, போயிட்டு இப்போ வந்து லஞ்ச் பண்ணு. ஏன்னா டிஃபன் நாங்கள் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். லஞ்சுக்கு என் பையன் வருவான் சாப்பிட்றதுக்கு, ரெடி பண்ணு. ஆ, ஓகேக்கா. என்ன சமைக்கணும்? இப்போ தான் வர வழியில் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சிரு. புளிக்குழம்பு வச்சுட்டு லைட்டாக ரசம் வச்சிரு. கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிரு. போதும், வேறு எதுவும் வேணாம். அப்பளம் இருக்குது, அதை மட்டும் பொரிச்சு வச்சிரு. எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. நீ எதை பார்த்தாவே உனக்கு புரிஞ்சிடும். அப்படி உனக்கு டவுட் இருந்ததுன்னா என்னை கூப்பிடு. ஓகேக்கா, நான் போய் பார்க்குறேன். கொஞ்சம் டவுட் இருந்தால் உங்களை கூப்பிட்றேன். உங்களுக்கு உடனே கூடி நன்றிக்கா. எனக்கு வேலைக்கு ஏற்றுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களோ என்னமோன்னு. நல்ல வேலை, என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்ல, இதெல்லாம் எதனால என்ன? சரி சரி, நீ பாரு. இங்கே பாரு சுபி சுபி ஒன்றை தான் சொல்கிறேன். அவங்கக்கிட்டலாம் அனாவசியமாக பேசக்கூடாது. அவங்களுக்கு நீ பேசுனது பிடிக்கல பார்த்தியா? அப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு தான் அம்மா வச்சுருக்காங்க. அம்மா எல்லா வேலையும் பார்ப்பேன், அவங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீ எதுவும் பேசக்கூடாதுடா, அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஆ, எனக்கு தோணுச்சு, நான் கேட்டேம்மா. இதில் என்ன இருக்குது? பேசாமல் அமைதியாக உட்காருங்க சரியா? அம்மா போயிட்டு கிச்சனில் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். திருப்பி அந்த ஆன்ட்டி வந்தால் ஏதாவது சொல்லுவாங்க சரியா? ம், சரிம்மா. சரி போங்க. கோபி, பாப்பா பார்த்துக்கடா. ஆ, சரிம்மா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்லடா, அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. அங்கே கூட்டிகிட்டே க்ளீன் பண்ணிகிட்டே தெரியணும் தோட்டத்தை. இங்கே கிச்சனில் தானே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அம்மா பார்த்துப்பேன். சரி, நீங்கள் இருங்க. அம்மா, நாங்கள் இங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம்மா. ஆ, சரிம்மா. சுபிகா, வா அப்படி சோபால உட்காரு. ம், சரிடி. சுபிகா, அந்த டிவி ஆன் பண்ணுவோமா? ஏய், பேசாம கையை வச்சுட்டு இரு. அதுக்கு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னு வை, அவ்வளோதான். ஒழுங்கா இரு. வாக்கா, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ணி தானே கிடக்கு. டிவி போட்டு பார்க்குறதுல எல்லாம் நம்ம திட்டுவாங்க. ஆ, உனக்கு தெரியாது, பேசாம இரு. திட்டுவாங்க தான். மா, என்ன நினப்பில் உட்காந்துருக்க? அந்த அப்பா கூப்பிட்றது உனக்கு காதில் விழுகலையா? என்னடி சொல்கிற? உங்கள் அப்பா கூப்பிட்டாரா? அப்பா இதுலேருந்து உன்னை கட்டிகிட்டே கிடக்கிற சாப்பாடு போடுறதுக்கு. கனவா கண்டுட்டு உட்காந்துருக்க? போயிட்டு சாப்பாடு போட்டு கூட அவருக்கு. எனக்கு கேட்கவே இல்லை. வர வர காதும் கேட்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. செவிடாகி விட ஆயிடுச்சோ என்னமோ. ஃபுல்லாக மருமக ஞாபகம் தான். மருமக ஞாபகத்திலே உட்காந்துருந்தா எப்படி உனக்கு காதெல்லாம் கேட்கும்? போய் கூப்பிட்றாரு, என்னன்னு கேளு அவர்கிட்ட. நீ ஏன் அதுக்கு வல்லு வல்லுன்னு விழற? நான் தான் அந்த போய் என்னன்னு கேட்குறேன். இங்கே பாரு, போனவ தான் எங்கேயாவது போய் இருப்பா. இத்தனை வருஷமா என்ன மருமக பேத்தி கூடவா இருந்தா? இல்லை மருமக பேத்தியை கண்ணு முன்னாடி வச்சுட்டு இருந்தியா? இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு நீ பாட்டு கணக்கணான்னு இருந்த. இப்போ மட்டும் உனக்கு என்ன? பேத்தி மேலேயும் மருமக மேலேயும் அவ்வளோ ஒரு பாசம் அக்கறை. இங்கே பாரு, அவங்கள பற்றி எல்லாம் இங்கே பேசிட்டு அவங்கள பற்றி திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு நீ பாட்டுக்கு மூலையில் உட்காந்துருந்த கடுப்பாயிருவேன். உனக்கு நல்லது கெட்டது பார்க்குறது என்ன அவளா? நான் தானே உன்னை எல்லாமே பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா? அவள் தான் முக்கியமாக உனக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் அப்பாவும் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிய. என்னமோ அவள் தான் அந்த அலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய. அவளை பேசாமல் இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். அவள் போனதாவே இருக்கட்டும். மறந்து தொலைச்சிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு அவளையே நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படிடி மனசு வருது? அவள் யாருடி? உன் அண்ணன் பொண்டாட்டி. உன் அண்ணன் பொண்டாட்டி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? முதல்ல அதை சொல்லு. அடி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பி. ஆமாம், உனக்கெல்லாம் சோறு போட்டு உன்னையும் உன் பிரச்சனையும் பார்த்துக்கிறேன்ல. நல்லா இருப்பேன் வேறு சாபம் விடுறியா எனக்கு? சரி போ, நான் நல்லாவே இருக்க மாட்டேன் தான், இருந்துட்டு போகிறேன். பரவாயில்ல, நல்லா வெட்டி போயிட்டு போகிறேன். போ.
அவன் நல்லா இருந்த பொண்ணுக்கு போதுமா, சந்தோஷமா? நம்ம கையுக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இந்த பிள்ளைய இருந்துச்சுக்க வச்சுச்சுக்க, நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சுக்க, எங்கே போச்சுக்க என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நானு. கொஞ்சம் கூட அந்த யோசனை உனக்கு வருதா? பாவமே, நம்ம கண்ணு முன்னாடி பிள்ளைய இருந்துச்சுங்களே, இப்போ எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு. ஏண்டி சொல்லுடி. உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நீயும் நானும் எப்பவும் போல இருக்கலாம்ல. நீ ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பேசி என்ன டென்ஷன் ஆகி உன் கூட நீ சண்டை போட வைக்கிற? தேவையா நமக்கு? நம்ம சண்டை போடணும் நமக்கு தேவையா என்ன? இங்க பாருமா, பேசாம உன் பொழ பண்ணுமோ அதை பாரு. அதை விட்டுட்டு சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு போ. அப்பாவுக்கு போய் சாப்பாடு போடு. அவர் ரொம்ப நேரமா உனக்கு பசிக்கும் போல கத்திட்டே கிடக்குறாரு. உனக்கான காதுல விழுகல. சாப்பிட்றதுக்கெல்லாம் அவர் கூப்பிட மாட்டாரு. அவருக்கும் பசிக்கவே இல்லை. பிள்ளைய ஆவுகத்திலே தான் அவர் இருக்கார். இருங்க இருங்க, மருமக பேத்தி மருமக பேத்தி மருமக பேத்தி, அவங்க 3 பேர் யாவும் தான் உங்களுக்கு இருக்கும்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் இங்க பாருங்க ஆண்டி, உங்களை நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். அந்த டிவி கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்களே. நான் போய் செக் பண்ணேன். எனக்கு இந்த டிவி எங்க வீட்டில் தான் டிவி ஆன் பண்றதுக்கு தெரியும். இந்த வீட்டில் டிவி எப்படி ஆன் பண்றது என்னன்னு கொஞ்சம் தெரியலங்க ஆண்டி. கொஞ்சம் அந்த டிவி ஆன் பண்ணி விடுங்களே. நானும் எங்க அக்காவும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சோஃபா விட்டு எழுந்திரிங்கடி. முதல்ல சோஃபால நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு டிவி விட உங்களுக்கு ஆன் பண்ணி விடணுமா? மரியாதைக்கு சொல்றேன், சோஃபா விட்டு எழுந்திரிச்சிருங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்டி இந்த சோஃபால நாங்க உட்காரக்கூடாதா? அதிக பிரச்சனைத்தனமா பேசாத. எழுந்துருன்னா எழுந்துரு. சோபி எழுந்துரு. என்னாச்சுங்கக்கா? என் பிள்ளைங்க எதுவும் சேட்டை பண்ணாங்களா? என்னாச்சு? ஒன்றும் ஆகல. உன் பிள்ளைங்களை முதல்ல வெளியில போக சொல்லு. சோஃபால நல்லா உயரமா உட்காந்துட்டு ஜாலியா இருக்குதுங்க. டிவி வேற இதில் போட்டு விடணுமோ? நான் டிவி இந்த பாரு, இந்த வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சோஃபால ஏறி உட்காந்து ஆட்டம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெளியில போக சொல்லு முதல்ல. ஐயோ அக்கா, இனிமே உட்காராதீங்கக்கா. நான் வெளியில போக சொல்லிடுறேன். நீங்க போங்க, கோவப்படாதீங்க. ஏன் டி உங்க சோஃபால உட்காந்தா என்ன? உங்க சோஃபா நாங்க உட்கார்றதுனால தேஞ்சு போயிருமா என்ன? எங்க வீட்டுல இதை விட மெத்துன்னு சூப்பர் சோஃபா இருந்தது தெரியுமா? இது என்ன சோஃபா, நல்லா ஒட்டி போய் நல்லாவே இல்லை. இதுக்கு போய் இவ்வளவு இது பண்றீங்க. ஏன் நாங்க உட்கார்ந்தா என்ன செய்யும்? ஏய் வாய் பேசுனா என்ன? உன் பொண்ணு ஓவரா பேசுது இத்தனை காண்டில் இருந்துட்டு. ஆண்டி நீங்க தான் ரொம்ப பேசுறீங்க. அதுல உட்காராதீங்க, இது பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. ஏன் அப்புறம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க? ஏன் டிவி வச்சிருக்கீங்க? சும்மாவே இருக்குல்ல, அந்த டிவி போட்டு விட்டாலும் நாங்களும் அதை பார்ப்போம்ல. அதை சொன்னா கோவம் வருதா? உன் பொண்ணு கூட்டி போறியா இல்லப்பா? சுபி பேசாம இருடி, வாடி வெளில போலாம். சுபி அப்படிலாம் பேசக்கூடாதுமா, அவங்க பெரியவங்க. வா வெளியில. சோபி பாப்பா கூட்டிட்டு வெளியில போயிட்டு உட்காருங்க, போங்க.